2026ஆம் ஆண்டு நடைபெறும் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள். தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய அரசியலே புரட்டி போடக்கூடிய வீடியோன்னு சொல்லலாம். இனி தங்கம் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக மாறிவிடும். இப்ப யாராவது விஜய் சிஎம் ஆவது உறுதி அப்படின்னு இப்ப நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்வேன், கறி எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்பவே கறியை வாங்கி வச்சுக்கோங்க. நடிகை த்ரிஷா இது யாருக்கும் தெரியாது, நடிப்பதிலிருந்து வருகின்ற ஆண்டு முற்றிலுமாக விலகி விடுவார். விகடன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் எனக்கு சமீபமா ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாருங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தலை மண்டை உச்சி மண்டை ஏறிடுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் பல பெருந்தலைகளின் துர்மரண நிகழ்வுகள் ஏற்படும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டு நடைபெறும் அதிர்ச்சிகரமான சம்பவங்கள். அதற்கு முன்னாடி போன வீடியோல பாத்தீங்கன்னா, நம்ம 2026 நடைபெறும் மிக முக்கியமான நிகழ்வுகள்னு சொல்லி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். மிகப்பெரிய ஆதரவு, லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டே இருக்காங்க, இப்பயும் பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய ஹிட்டு. பல பேர் பல கமெண்ட்ல கழுவி ஊத்துனாலும் நல்ல கமெண்ட்டுகளும் வந்தது. அதாவது, லக்ஷ்மி நரசிம்மரின் அருளால் உங்களுடைய வாக்கு பலிக்கட்டும், நான் பிரார்த்தனை செய்கிறேன். வாராகி அருள் உங்களுடைய வாக்குப்பளிதம் ஏற்படட்டும். மாற்றம் நடந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு, ஆனா நிச்சயமா நடந்தா நல்லா இருக்கும். அது போக ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்க சொல்றது நம்ப முடியல, பட் ஆனா நடந்ததுன்னா யூஆர் அ ஜீனியஸ் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நான் எதையுமே செய்யல. இறைவன் அளித்த பரிசை, இறைவன் அளித்த எனக்குள்ள இந்த மெசேஜை நான் மக்கள் கிட்ட கன்வே பண்றேன். இந்த வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னா, இது சாதாரணமா யூடியூப் வீடியோ கிடையாது. இது யூடியூப்ல பல வீடியோ நீங்க பார்க்கலாம், ஆனா இது சாதாரண யூடியூப் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ தமிழ்நாட்டுல நடைபெறக்கூடிய அரசியலே புரட்டி போடக்கூடிய வீடியோன்னு சொல்லலாம். சரி, பில்டப் ரொம்ப கொடுக்க வேண்டாம், வீடியோக்குள்ள போகலாம். முக்கியமாக முதல்ல பெண்களுக்கு பார்ப்போமா. தங்கம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தங்கத்தின் விலை 1 கிராம் 20,000 ரூபாய் அல்லது அதற்கு மேலும் தொடும். இப்பவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய் இருக்குது. இப்போ சவரன் 1 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. இப்போ அதுவே இப்போ பயங்கரமா இப்போ நிறைய பேரால வாங்க முடியல. இப்போ பாத்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு எனக்கு 3 கிராம் தங்கம் எனக்கு பரிசு கிடைச்சது. அப்போ அதோட விலை பாத்தீங்கன்னா ஆவரேஜா 3,500 ரூபாய் இருந்தது. யாருமே நம்ப முடியாத விலை 12,000 ரூபாய்ன்றது இன்னைக்கு ஒரு எட்டாக்கனி. அப்போ 20,000 ரூபாய் அல்லது அதற்கு மேலும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் தொடும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். அப்போ சோ அடுத்தது வெள்ளி. அதே போல வெள்ளியின் விலை 1 கிராம் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 500 ரூபாயை தொடும். இப்பவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி 68 ரூபாய் அல்ல 80 ரூபாய் இருந்துச்சு. 80 rupees ஆவரேஜா 75 to 80 rupees இருந்தது. இப்போ 3 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 230 ரூபாய்க்குள்ள போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைய நிலவரம் எனக்கு சரியா தெரியல. ஆனா அதாவது ஞான மார்க்கமாக வந்த தகவல், அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 500 ரூபாயை தொடும். ஓகே. அதே வேளையில் தங்கம் விலை மிகுந்து அதிகரிப்பதற்கான காரணமாக மற்றும் பாதுகாப்பு கருதியும் மக்கள் வெள்ளி ஆபரணங்களை அணிவதில் ஆர்வம் காட்ட தொடங்குவார்கள். அதாவது இப்போ தங்கத்துல இப்போ நிறைய பேர் மோதிரம் போட்டுக்கிறது, செயின் போட்டுக்கிறது, அதெல்லாம் இருந்த இது போய் இப்போ எல்லாரோடைய பாணி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓகே, ரொம்ப விலை அதிகமாயிடுச்சு. இன்னொன்னு 1 கிராம் தங்கம் இப்போ ஒரு சவரன் தங்கம் இப்போ மோதிரமா போட்டுக்கிட்டா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 லட்ச ரூபா போயிடும் போல இருக்குது. அடுத்த வருஷம் பார்த்தா 1.60 to 2 லட்ச ரூபா போயிடும். அப்போ பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம்னா பெண்கள் ஒரு 3 சவரன்ல போட்டுக்கிட்டாவே கிட்டத்தட்ட பார்த்தா 5-6 லட்சம் ரூபா வந்துடும். நான் சொல்ற நிலவரப்படி பார்த்தா பாதுகாப்பு கருதியும் மற்றும் இப்போ விலை ஏற்றத்தின் காரணமாக மக்களுடைய ஆர்வம் வெள்ளி ஆபரணங்கள் மீது போகும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. பார்க்கலாம். அதே போல இனி தங்கம் ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக மாறிவிடும். அடுத்த ஆண்டு காருக்கு பார்க்கலாம். இப்போ இந்த ஆண்டு கார்களின் விலை ஜிஎஸ்டி குறைந்ததன் காரணமாக எப்படி குறைந்ததோ அதே போல 2026ஆம் ஆண்டு மேலும் கார்களின் விலை குறையும். ஏற்கனவே இப்போ இந்த வருஷம் ஜிஎஸ்டி நரேந்திர மோடி அவர்கள் குறைச்சதன் காரணமாக கார்களுடைய விலை குறைஞ்சிருக்கு.
இந்த வருஷமே குறைஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதற்கும் மேலே வந்து கார்கள் விலை குறையும் சொல்லி தகவல் வந்திருக்கு. அடுத்த ஆண்டு இந்தியாவில் 2026ஆம் ஆண்டு பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். இந்தியாவில் அதனால் மனை விலை சரியும். நாட்டில் உள்ள பல மக்கள் தாங்கள் கடனில் வாங்கிய புதிய பிளாட்டுகளுக்கு இஎம்ஐ கட்ட முடியாமல் போய் பலருடைய பிளாட்டுகள் அடமானத்திற்கு செல்லும். அதனால் இது போன்ற செகண்ட் ஹேண்ட் பிளாட்டுகள் விற்பனைக்கு அதிகமாக வரும். அதனால் பலர் தாங்கள் வாங்கிய காலி மனையை விற்பதற்கு ஆர்வம் காட்டுவார்கள். அதாவது இப்போ தங்க விலை ஏறிடுச்சுன்னு சொன்னோம், வெள்ளி விலை வந்து 500 ரூபா போக போகுதுன்னு, அது வரலாறு காணாத உச்சம் வந்து. அப்போ வந்து இப்போ எல்லாரும் என்ன நினைக்கலாம், வந்து மண்மனை விலையும் ஏறப்போகுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விலை வந்து வீழ்ச்சி அடைய போகுது. மனைகளுடைய இது வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பொருந்தாது, இந்தியா மொத்தத்திற்கும் இது பொருந்தும். பலரும் வந்து கடனை கட்ட முடியாமல் ஃப்ளாட்டுகள் வந்து விற்பனைக்கு, அதாவது அடமானத்திற்கு போய் செகண்ட் ஹேண்ட் ஃப்ளாட்டுகள் விற்பனைக்கு வரும்னு சொல்லி வந்திருக்கு. அதே மாதிரி பலர் வந்து இப்போ வித்துட்டா பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு பீக்காக இருக்கும் போது வித்துட்டா பரவாயில்ல, அதற்கும் மேலே குறைஞ்சா வந்து நம்ம சில பேர் வாங்கி போட்டிருப்பாங்க, சரி ஏறும் சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து விற்பார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. பார்ப்போம். அடுத்தது பங்குச்சந்தை வரலாறு காணாத வகையில் வீழ்ச்சி ஏற்படும். அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை ஒருவேளை ஏறுவது போல் ஏறினாலும் அல்லது ஏறாமலே போனாலும் 2026ஆம் ஆண்டு பெட்ரோல் டீசல் விலை குறையும். அதாவது ஏறும், ஒருவேளை ஏறினாலும் ஏறலாம், இல்லை ஏறாமலே போகலாம். ஆனால் எப்படியோ அடுத்த ஆண்டு இறுதிக்குள் பெட்ரோல் டீசல் விலை குறையும். இது புதிதாக வரக்கூடிய பேட்டரி 2 வீலர் மற்றும் 4 வீலர் பஸ் போன்றவைகளின் பயன்பாட்டினாலும் பெட்ரோல் டீசல் விலை வீழ்ச்சி ஏற்படலாம். இப்போ நிறைய பேட்டரி வந்துருச்சு, பேட்டரி கார், பேட்டரி வந்து இப்போ 2 வீலர் வந்துருச்சு, பேட்டரி பஸ் வந்துருச்சு. அதனால வந்து விலை வீழ்ச்சி வந்து பெட்ரோல் டீசலுக்கான விலை வீழ்ச்சி ஏற்படலாம் சொல்லி வந்திருக்கு. இனி வரும் காலங்களில் மக்கள் பெட்ரோல் டீசல் வாகனங்களை வாங்குவதை விட பேட்டரி தொழில்நுட்பத்துடன் கூடிய வாகனங்களை வாங்குவதிலேயே மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள். அதனால் பெட்ரோல் டீசல் 2 வீலர் மற்றும் 4 வீலர் வாகனங்கள் விற்பனை குறையும். அடுத்தது அமெரிக்க டாலர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மேலும் சரிவை நோக்கி செல்லும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சரிவு தான். இப்போ இன்றைய நிலவரப்படி பார்த்தா டிசம்பர் 16 அன்று நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 90 ரூபாய் 85 காசு வந்து இப்போ போயிட்டு இருந்தது இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு டாலருக்கு. இன்றைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 89 ரூபாய் 58 பைசாவோ இல்லை 65 பைசாவோ ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன். இது அடுத்த ஆண்டிற்குள் ஒரு டாலர் 100 ரூபாயை எட்டும் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு டாலர் வந்து 100 ரூபாய் கிட்ட போகும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அடுத்தது 2026ஆம் ஆண்டை கூட்டினால் வரக்கூடிய கூட்டு எண் 1. அதாவது 1 என்பது நவக்கோள்களின்படி சூரியனை குறிக்கும். அதனால் சம்பாஷணையாக வருகின்ற ஆண்டு உதயசூரியன் உதிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே திமுக அனுதாபிகள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, இப்போ வந்து உதயசூரியன் உதிக்க போகுது அப்படின்னோட நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், இப்போ வந்து உதயசூரியன் தான் மறுபடியும் வந்து ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். அது இல்லை பொருள். இதன் பொருள் 2026ஆம் ஆண்டு அதிசயத்தக்க ஒரு மனிதன் உதயசூரியனாய் உதிப்பான், உண்மையான உதயசூரியனாய் உதிப்பான். அந்த அதிசயத்தக்க மனிதனின் செய்கைகளும் அதிசயத்தக்க வகையில் இருக்கும். அந்த அதிசய மனிதனை காண்பதற்கு மக்கள் அலைக்கடல் என திரள்வார்கள். இதுதான் வந்த தகவல். அதிசயத்தக்க மனிதன், அதாவது உதயசூரியனாய் ஒரு அதிசயத்தக்க மனிதன் உதிப்பான்னு சொல்லி வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க சம்பாஷணையா சொல்றது, நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், எந்த ஒரு மனிதனும் இதை வந்து சொல்லியிருக்கவே மாட்டான். இதை நான் பெருமைக்காக சொல்லலை, இதை வந்து சாதாரணமாக நீங்கள் எடுத்துப்பீங்க. இப்போ நான் சொல்ல போகிறது அடுத்த மேட்ரு வந்து, ஆனால் நடக்கும்போது தான் உங்களுக்கு எப்படி இந்த ஆள் சொன்னான்றது உங்களுக்கு புரியும். ஸோ நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்க, இது வந்து ஞானம் இல்லை சாணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் மனித நிலையில், மக்கள் ஈத்திர மனித நிலையில் இருக்கிறான். அவன் அதான் விவேகானந்தர் சொல்கிறாரு, மக்கள் இடிநிலையில் இருக்கிறான், அவன் பன்றியை போல உழன்று கொண்டு இருக்கிறான், அவனுடைய ஆற்றல் அவனுக்கே தெரியலன்னு சொல்றாரு. அதனால அவனுக்குள்ள என்ன இருக்கோ
உனக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் நீ வெளியே பார்ப்ப. ஞானம் இல்லை சாணம்னா அது வந்து நீ அது சாணமா ஞானமா அப்படின்றது உனக்கு நடக்கும்போது தான் உனக்கு புரியும். அதனால நான் ஆர்கியூ பண்ண விரும்பல. பைத்தியம், மென்டல், லூஸு, நடக்காது, இது வந்து என்னென்னமோ சொல்லி ஓகே ஃபைன் வந்து ஓகே பிரச்சனை இல்லை. 2026ஆம் ஆண்டு ஒரு மிக பெரும் அதிசயத்தக்க நிகழ்வாக முன்னொரு ஜென்மத்தில் ஒரு தாய் தன் ஒரே மகன் மீது மிகுந்த அன்புடன் இருந்தாள். ஒரு தாய் வந்து முன்னொரு ஜென்மத்தில் ஒரு தன் ஒரே மகன் மீது மிகுந்த அன்போடு இருந்தாங்களாம். அந்த மகன் திடீரென ஏதோ காரணங்களால் துர்மரணத்தில் இறந்து போகிறான். ஓகே, இறந்து போயிடுறாரு அந்த மகன் வந்து துர்மரணத்தில், எது சூசைட் அட்டம்ப்டோ இல்லை வந்து ஆக்சிடென்ட்டோ இறந்து போயிடுறாரு. தன் ஒரே மகனை இழந்த தாய் மிகுந்த வேதனையுடன் வாழ்ந்து இறந்தும் போகிறாள். அந்த தாயும் மகனும் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்கள் பூர்வீக பந்தத்தை இப்பிறவியில் இணைத்து கொள்கிறார்கள். அவர்கள் வந்து அதாவது அவங்க விட்டு போன அந்த பந்தம், ரெண்டு பேரும் தாயும் மகனும் இருக்குல்ல, அவங்க வந்து இப்போ அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய வருங்காலங்களில் வந்து ரெண்டு பேரும் வந்து சந்தித்து அவர்கள் வந்து பூர்வீக பந்தத்தை இணைத்துக் கொள்கிறார்களாம். இந்நிகழ்வு 2026ஆம் ஆண்டு வரலாற்றில் உலகில் உள்ள அனைத்து பத்திரிகைகளிலும் வியந்தும் சுவாரஸ்யமாகவும் விவரிக்கப்படுகின்றது. இதை பற்றி உலகில் உள்ள அனைத்து ஊடகங்களும் பேசுவார்கள். அதாவது சாதாரணமாக நீங்கள் எடுத்துப்பீங்க இந்த விஷயம். நான் சொல்றது வந்துட்டு சொல்றேன்னா, வந்த தகவல் என்னன்னா பெரிய விஷயம். அதாவது தாயும் மகனும் பிரிஞ்சுட்டாங்க. இது வந்து இந்த இந்த இதில் வேணா நிறைய பேர் சொல்றாங்களே பூர்வ ஜென்மம் கிடையாது, முன்னொரு ஜென்மம், ஒரே ஜென்மம் தான் வந்து அதெல்லாம் போலி ஹம்பக்குன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் உடைக்கும் விதமாக முன்னொரு ஜென்மத்தில் இருந்தவங்க வந்து இப்போ கனெக்ட் ஆகி ரெண்டு பேரும் சந்தித்து இருவரும் இணைகிறார்கள். இதை வந்து உலக மீடியா, இது வந்து சாதாரணமாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, நடக்கும்போது உலக மீடியா மொத்தமும் பேசும்னு சொல்லி வந்திருக்குது. ரைட்டு, முடிஞ்சிருச்சு. ஆட்சி மாற்றம் நடைபெறுகின்றது. முதல்வர் நாற்காலியில் 100% மாற்றம் ஏற்படுகின்றது. இப்போ நான் என்ன சொல்லுவேன், வந்து யாராவது இப்போ நிறைய ஜோதிடர்கள் சொல்லிட்டு வர்றீங்க, நிறைய பேர் பெரிய பிரசித்தி பெற்ற ஜோதிடர்கள்லாம் சொல்லிட்டு வர்றீங்க. இப்போ யாராவது விஜய் சிஎம் ஆவது உறுதி அப்படின்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வச்சுக்கோங்களேன், நான் என்ன சொல்லுவேன், கறி எடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போவே கறி வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சொல்கிறீங்கல்ல, யூஸ்வலாக வந்து இப்போது அதான் சொல்கிறது, ஒரு ஞான மார்க்கமா இல்லை ஜோதிடமா யூஸ்வலாக சொல்லிகிட்டே வரீங்க. இப்போ திமுக தான் ஜெயிக்கும், ஒருத்தர் பெரிய வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப பாரம்பரியமாக இருக்கிறவரெல்லாம் வந்து இப்போ இதுதான் வரும் அதுதான் வரும், இது இல்லை அந்த கால்குலேஷன் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு வராங்க. இப்போ யாராவது சொல்கிறாங்க இப்போது மறுபடியும் திமுக தான் வரும், மறுபடியும் இல்லை விஜய் சிஎம் ஆவது உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் கறியை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்கு 2026 எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். அதற்கு முன்னாடியே நான் சொல்லுவேன், அதற்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியும், உங்கள் முகத்தில் கறியை பூசுவார்கள், இல்லை நீங்களே கறியை எடுத்து பூசிக்குவீங்க. அந்த அளவுக்கு நான் சொல்கிறது உறுதியாக, சாதாரணமாக இல்லை, உறுதியாக 100% நடந்தே தீரும். நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு புதியதாக ஒருவன் தான் தமிழ்நாட்டை ஆளப்போகிறான், தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய போகிறான். இதை நம்பவே முடியாது. இதை பொறுத்திருந்து நீங்கள் அனைவரும் பாருங்கள். இப்போ ஒரு ஜோதிடர் பார்க்குறேன், இப்போ நம்ம இப்போ வீடியோ போட்டோடனே, இப்போ லாஸ்ட் வீடியோவில் போடும்போது இப்போ நிறைய பேர் வந்து அஜித்தை சொல்கிறாரா, யார் அந்த புதிய மனுஷன், யார்ப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஜோதிடர் சொல்கிறாரு, அஜித் வந்து அரசியலுக்கு வருவார் அப்படின்னு சொல்கிறார். அரசியலுக்கு வருவார், பிரசித்தி பெற்ற ஜோதிடர் அவர். நான் அவருக்கு சவாலே விடுறேன், சார் இது பாருங்க சார், அஜித்துக்கு திரைத்துறை சகாப்தம் இத்துடன் அந்த குட் பேட் அக்லி படத்துடன் நிறைவடைந்தது சார், முடிஞ்சு போச்சு சார் திரைத்துறை சகாப்தம். அடுத்தது அவருடைய எதிர்கால வாழ்க்கை இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சூன்யம்னு சொல்லுவேன். உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் சார், நீங்கள் சொல்கிறீங்கல்ல அரசியலுக்கு வராருன்னு சொல்கிறீங்களே, அந்த பிரசித்தி பெற்ற ஜோதிடர் பெயரை நான் வந்து மரியாதை நிமித்தமாக சொல்ல விரும்பவில்லை, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் சார். அவருடைய வாழ்க்கை, இதற்கு பிறகு எதிர்கால வாழ்க்கை சூன்யம்னா நான் என்னன்னு சொல்லி நான் வந்து விவரிக்க விரும்பலை, அதை வந்து அதுக்குள்ளே நான் போக விரும்பல, சூன்யம்னு சொல்லிட்டேன். அதை மக்கள் எல்லாம் பொறுத்திருந்து வேடிக்கை பாருங்க. அடுத்தது நடிகர் கமல் 2026 தேர்தலுக்கு பின் நடைபெறப் போகும் சம்பவங்களால் அரசியலில் இருந்தும் சினிமாவில் நடிப்பதில் இருந்தும் முற்றிலுமாக விலகி விடுவார். அதே வேளையில் அவருடைய கடனை அடைப்பதற்கு திரைப்படங்களை தயாரிக்கலாம்.
ஓகே. ஸோ அவர் வந்து நடிக்கிறதுலேருந்து 2026 தேர்தலுக்கு பிறகு அவர் வந்து அரசியலிலிருந்தும் முற்றிலும் விலகி விடுவார் நடைபெறக்கூடிய சம்பவங்களால, மற்றும் சினிமாவில் நடிப்பதிலிருந்தும் முற்றிலுமாக விலகி விடுவார்னு வருது. அதே நேரத்தில் அவருடைய கடனை அடைப்பதற்கு அவர் திரைப்படங்களில் நடிக்கலாம்னு சொல்லி வருது. அடுத்தது பார்த்தா த்ரிஷாவோட ஃபேன் போல இருக்கு. அவங்க வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நாஸ்ட்ரடாமஸ் வந்து என்ன சொல்றாரு, நடிகை த்ரிஷாவுக்கு என்ன சொல்றாரு. நடிகை த்ரிஷாவுக்கு வந்து இப்போ வெகு நாளாக திருமணம் நடக்கலை, இப்போ வந்துட்டு கேன்சல் ஆகி வந்தது. இப்போ த்ரிஷாவுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்றத பார்ப்போமா. திருமணம் நடக்குமா? நான் சொல்கிறப்ப என்னென்னா, நடிகை த்ரிஷா இது யாருக்கும் தெரியாது, நடிப்பதிலிருந்து வருகின்ற ஆண்டு முற்றிலுமாக விலகி விடுவார். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியாது, அவர் இப்போவே நடிக்கிறதுலேருந்து மொத்தமாக விலகிட்டார். அதை விட புதிய தகவல் என்னென்னா, அவர் வந்து ஏதோ ஒரு பாக்கி ஒரு படமோ 2 படமோ இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் நடித்தது. அந்த திரைப்படங்கள் ஒருவேளை வராமல் போகலாம். அவர் நடித்த திரைப்படம் வராமல் போகலாம், அல்லது அவர் நடித்த காட்சிகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு அத்திரைப்படங்கள் வெளிவரலாம். ஓகே. ஸோ அடுத்த ஆண்டு, வருகின்ற ஆண்டு நடிகை த்ரிஷா நடிப்பதிலிருந்து முற்றிலுமாக விலகி அவருக்கு 2026 இறுதிக்குள் திருமணம் நிச்சயமாக நடைபெறுகின்றது. இது 100 இல்லை 200% நடைபெறுகின்றது. அதனால பொறுத்திருந்து பாருங்க. அடுத்தது, நடிகர் விஜய்க்கு 2026 ஆண்டு தொடக்கத்திலிருந்து மிகப்பெரிய கண்டம் காத்து கொண்டிருக்கிறது. அதாவது கண்டம்னா சாதாரண கண்டம் இல்லை. இப்போ கரூர் சம்பவம் நடந்திருக்கும், 41 பேர் இறந்து போனது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி வருது. 2026 ஆண்டு அவருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருக்கு வந்து ஒரு பெரிய படுகுழி வெட்டப்பட்டிருக்கிறது. இப்போ படுகுழிக்கு மேலே வைக்கோல் வந்து நிரப்பப்பட்டிருக்கிறது. மேலே வந்து அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, நமக்கு மேடை, இது நமக்கு இட்ட மேடைன்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்த தகவல் என்னென்னா, அவர் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பார் பாருங்க. நான் கீழே இருக்கிறது டீப் பிட்டு, பெரும் படுகுழி. அவருக்கு தெரியாது. அவர் எடுத்து வைக்க போகும்போது விழுகிற அடி இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும், சர்வமாக இருக்கும்னு சொல்லி வந்திருக்குது. ஞான மார்க்கமாக சொல்கிறேன். பயங்கரமாக அடி, சர்வமாக அடி, அசிங்கங்களும் அவமானங்களும் நடிகர் விஜய்க்கு காத்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் அந்த அசிங்கத்திலிருந்து ஓரளவுக்கு தப்பித்துக் கொள்வதற்கு களத்திற்கே வரமாட்டார், அரசியலிலிருந்து முற்றிலுமாக விலகி விடுவார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீ சொல்லி என்ன நடந்திருக்கு, என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இப்போ என்ன கேட்குறாங்க. ஓகே, அது உங்களுக்கு போக போக உங்களுக்கு தெரிய வந்துடும் வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப டீப்பாக சொல்ல விரும்பல. அனிதா பத்மா பிருந்தா அப்படின்ற என்னோட புத்தகத்திலே என்னுடைய இன்ட்யூஷன் பவரை நான் வந்து சொல்லியிருப்பேன். 2009 ஆண்டே நான் ஒரு என்னென்ன நிகழ்வுகள் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் கிளைண்ட்டு கிட்ட என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னை போட்டு இன்சிஸ்ட் பண்ணி கேட்கக்கூடாது. இது நடக்கும்னு சொல்லுங்க, நடந்துரும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணக்கூடாது. இயற்கையாக உனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா நீங்கள் என்னை ப்ரெஷர் பண்ணவே வேணாம். நானே நடக்கும்னா, நடக்கும் ஏன் போயான்றோம், நான் நடக்கும் ஏன் பாரியா நடக்கும் ஏன் அப்படின்ருவேன். அதை விட்டு நீங்கள் ரொம்ப என்னை போட்டு வந்து இது நடக்குமா நடக்கும்னு சொல்லுங்க குருஜி, நடக்கும் சொல்லுங்க குருஜி அப்படின்னா நான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அது வந்து சரியாக வராது. இயற்கையாக வந்து அப்போது என்ன சொல்லி நடந்திருக்கு அப்படின்னா, அது நான் ஷார்ட்ஸாக எடுத்து நான் போட்டிருக்கேன். அதை எடுத்து நீங்கள் என்னோட சேனல் எடுத்து பாருங்கள். முதல்ல பிரபலம் நடிகர் சூரிக்கு நான் சொல்லியிருப்பேன், அவர் 5 கோடி ரூபாய் ஏமாந்தார். விஷ்ணு விஷாலுடைய அப்பா கிட்ட வந்து ஒரு இடத்த வாங்கி ஒரு 5 கோடி ரூபாய் ஏமாந்தார். அப்போ நான் வந்து நடிகர் சூரிக்கு என்ன சொன்னேன்னா, இந்த பணம் வந்து உனக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கலாம், உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம், நீ கடன் வாங்கி கொடுத்துருக்கிற, ஆனால் உனக்கு எதிர்காலம் மிகப்பெரிய கிராஃப் ஏறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னேன். நீங்க எடுத்து பாருங்க வேணா. அப்போ விடுதலை படம்லாம் ஒன்றும் வரல நான் சொல்லும் போது, அதற்கு பின் விடுதலை படம் வெளிவந்தது, மிகப்பெரிய ஹிட்டு. அப்புறமா இப்போ வந்து மாமன் நினைக்கிறேன், மாமன் ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஹிட். இன்னைக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நடிகர் சூரிக்கு ஒரு சாதாரண ஒரு பெயிண்டராக இருந்தவர், சாதாரண ஒரு பின்புலமே இல்லாத வந்து மதுரையிலேருந்து வந்தவர், சம்பளம் 10 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்து ஒரு திரைப்படத்திற்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ துணை முதல்வர் ஆயிட்டாரு. அப்போ பேச்சு அடிபடாத போதே நான் தான் என்னுடைய அதாவது சொல்றது, ஞானிகளின் வார்த்தை திருவார்த்தை. நாம என்ன சொல்றோமோ அதை இயற்க செய்துவிடும். இது வந்து என் வார்த்தை திருவார்த்தை. அப்போ நான் உதயநிதி ஸ்டாலினுக்கு சொன்னேன் என்னன்னா, அவர் முதல்வர் ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை, நிச்சயமாக அவருடைய வரலாற்றில் துணை முதல்வர் அல்லது முதல்வர் அப்படிங்கிற நிச்சயமாக ஒரு வந்து வரலாற்று நிகழ்வில் இடம்பெறும்னு சொன்னேன். அதே போல நான் சொல்லி முடிச்சு 1 இயர் கழிச்சு அவருக்கு வந்து துணை முதல்வர் ஆனார். நான் தான் வாரிசு திரைப்படம் போது
ஏதோ ஒன்று வாயில் அடிச்சு விட்டேன்னு கூட சொல்லலாம். நீங்கள் அந்த படத்துக்கு அப்புறம் படம் வராதுன்னு சொல்லியிருப்பேன், ஒரு படம் வராதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஜனநாயகன் வந்து இப்போ அவருடைய கடைசி படம். அதற்கு பிறகு அவர் நடிப்பாரா, அரசியலில் விலகிட்டா நடிப்பாரா? நிச்சயமாக நான் சொல்கிறேன், அவருடைய மொத்த இமேஜும் டேமேஜ் ஆகிடும். இப்போ வந்து நடக்க போகிற சம்பவங்களால் அவருடைய மொத்த இமேஜும் டேமேஜ் ஆகும். அதற்கு பிறகு அவர் நடிக்கிறதெல்லாம் மக்கள் வந்து எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை அவரே நடிப்பாரா அப்படின்றது சான்ஸே கிடையாது. அஜித்துக்கும் நான் சொல்லியிருக்கிறேன், அதே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிக்கிற அஜித் வந்து நடிப்பதிலிருந்து விலகி விடுவார்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. ஏன்னா நீங்கள் கேட்குறீங்கல்ல, வந்து நீ சொல்லி என்ன நடந்திருக்குன்னு சொல்கிறீங்களா, அதனால நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம், ப்ரூஃப் அதில் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இப்போது இந்த கட்டெரும்பு சேனல் இது மாதிரிலாம் ஒரு சேனலுக்குலாம் நிறைய பேட்டி கொடுத்துருப்பேன். நான் கொடுத்துருக்க கூடாது. இப்போது நான் ஒரு விகடன் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து சமீபமாக வந்து எனக்கு வந்து ஒரு வீடியோ ஒன்று அனுப்பிச்சிருந்தாருங்க. அதை பார்த்தோன்னே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு தலை மண்டை உச்சி மண்டை ஏறிடுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இக்பால்ன்ற ஒரு நபர் வந்து என்னுடைய பாட்டை வந்து இளையராஜா திருடி விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த கட்டெரும்பு கூட எடுத்து போட்டிருப்பான், அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பான். அதை வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாரு, எடுத்துட்டு அதை வந்து எனக்கு அனுப்புறாரு. அவர் எடுத்த பேட்டி எனக்கு அனுப்புறாரு. அதாவது நான் 10 வயசா இருக்கும்போது வந்து இப்போ இளையராஜாக்கு 25 வயசு, என் பாட்டெல்லாம் திருடி விட்டாரு வந்து பார்த்தா அவன் அடிச்சு விடுவான், நான் சாத்தி விடுவேன், சாத்தி அவனை வந்துட்டு ஏதோ ஒரு இப்போ அதாவது அந்த மாதிரி ஒரு மென்டல் கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மென்டல் கேஸையும் என்னையும் ஒன்றா எடுத்துக்கிறானுங்க. எடுத்துட்டு இவர் வந்து எனக்கு அனுப்புறாரு. எனக்கு புரியல. வந்து நான் நினைக்கிறேன், அந்த இக்பால் இந்த முண்டத்துக்கு வந்து என் பாட்டை திருடி விட்டாருன்னு சொல்கிறல்ல, போய் கேஸ் போடுறான். வந்துட்டு கேஸை வேணா போடுங்க. வந்து அதை விட்டு இந்த பைத்தியங்கள் எல்லாம் வச்சு என்ன சொல்றது, அந்த பைத்தியத்தையும் என்னையும் கம்பேர் பண்ணுறாராம் அவர். ஓகே, நீங்கள் நடக்க போகிறது பார்க்க போறீங்க. நான் சொல்லுவேன், அந்த ரிப்போர்ட்டருக்கு நான் என்ன சொல்லுவேன், அவர் என்னை பேட்டி எடுத்துருக்கிறாரு. பாவம் மனித நிலையில வந்து ஏதோ அமுச்சிட்டாரு. ஸோ என்ன சொல்றது, அவரும் அந்த இக்பாலும் நானும் ஒன்னா. ஓகே சரிப்பா, ரைட்டு, நடக்க போகுதுல்ல, இப்போ பாருங்க. வந்து அடுத்தது, அரசியலில் தன்னை ஒரு மிக பெரும் மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்கும் ஒரு அரசியல் புள்ளி 2026 தேர்தலுக்கு பின் அரசியலில் அனாதையாகி விடுவார். அதற்கு பின் அவருடைய எதிர்காலமும் சூன்யமாகவே இருக்கும். அரசியல் தலைவருன்ட்டேன், அரசியல் புள்ளின்ட்டேன், சூசகமாக சொல்கிறேன், யாருன்னெலாம் சொல்லலை நான். நீங்களே புரிஞ்சுக்கோங்க, நடக்கும்போது உங்களுக்கு தெரியும். அவர் வந்து 2026 தேர்தலுக்கு பின்னர் அரசியலில் அனாதையாகி விடுவார். பேராசை பெருநஷ்டம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருப்போல, அதை அவருடைய வாழ்க்கையில் அவர் பார்ப்பார்னு சொல்லி வந்திருக்கு. ஓகே, அடுத்தது, 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் பல பெருந்தலைகளின் துர்மரண நிகழ்வுகள் ஏற்படும். அது சினிமாவில் அல்லது அரசியலிலும் இருக்கலாம். அதாவது பெருந்தலைகள், அது வந்து பெருந்தலைகள் அரசியலில் அல்லது சினிமாவில், இதுலையா அதில் வந்து எதுன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. அந்த பெருந்தலைகள், பல பெருந்தலைகளின் துர்மரணங்கள் நிகழும் சொல்லி வந்திருக்கு. ஸோ அதான். அடுத்தது, 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் அரசியலில் மக்களால் சற்றும் கணிக்கவே முடியாத கூட்டணி மாற்றங்கள் நடைபெறும். கணிக்கவே முடியாதான் இந்த கூட்டணி. இப்படி இப்போ இதுதான் கணிக்கவே அன்பிரடிக்டபிளா, இட் வில் பி ஏ கம்ப்ளீட் டிசாஸ்டர்னு வந்திருக்கு. அண்ட் இட் வில் பி அன்பிரடிக்டபிள்னு வந்திருக்கு. ஸோ பாருங்கெல்லாம் வந்து பாருங்க. ஓகே, லாஸ்ட் ஹைலைட்டே தான். ஏஎல் சூர்யா என்கிற நபர் 2026ஆம் ஆண்டு ஒரு யூனிக் பெக்யூலர் பர்சனாக தோன்றுவார். பல அரசியல்வாதிகள் தமிழ்நாட்டில் அல்ல, இந்திய அளவில் அவரை பார்க்க வேண்டும். இந்த மனிதர் யார், ஏஎல் சூர்யா என்பவர் யார், பார்க்கணும், அவரை பார்க்கணும் என்று நினைப்பார்களாம். ஜோதிடர்களுக்கு நான் சேலஞ்ச் பண்றேங்க, ஞானம் பெரியதா ஜோதிடம் பெரியதா என கேட்டால் ஞானம்தான் பெரியது என ஜோதிடர்களாகிய நீங்களே ஒத்துக்கொள்வீர்கள். அது சொல்றேன். இப்போ நான் என்னை பற்றியே நான் சொல்லக்கூடாது. அதாவது 2026ஆம் ஆண்டு ஏஎல் சூர்யா என்கிற நபரை தமிழ்நாட்டு ஊடகம் கிடையாது, இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய ஊடகங்கள் பேட்டி கேட்கும். அப்பேற்பட்ட ஒரு சம்பவங்கள், அவர் சொல்லிய சம்பவங்கள் நடைபெறும், சொல்றதுக்கு மேலே நடக்கும். ஸோ இதை நான் பில்டப்காக நான் சொல்லலை. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஜோதிடர் முருகேசன் சொல்லி நான் வந்து போய் பார்த்தேங்க. ஓகேங்களா, நான் யாருமே நான் பொதுவாக நான் பார்க்க மாட்டேன் வந்து. ஏன்னா நானே ஒரு சொல்கிறேன் வந்து, இப்போது எத்தனையோ பேர் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஏகப்பட்ட ஜோசியம் எனக்கு வந்து பார்க்க சொல்லி எனக்கு வந்தது. இந்த மாதிரி பாருங்கள், அதாவது அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா,
நீங்க சொல்றத வந்து நம்ப முடியலனாலும், ஆனா நீங்க பேசுற விதம் இருக்கு பாருங்க, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருக்கு. அது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துது. அதனால நான் உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஜோசியம் வந்துட்டு வெளிநாட்டுல இருந்தெல்லாம் வந்து கன்சல்ட் பண்ணாங்க வச்சுக்கோங்களேன். வந்துட்டு என்னோட நிகழ்வு பார்த்தீங்கன்னா, ஜோதிடர் முருகேசன் சொல்லி உங்களுக்குலாம் வந்து ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மதுரை வாயில்ல வந்து இப்போ இருந்தாரு, இப்போ வந்து இடம் மாறிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். வந்து பயங்கர கூட்டம் வருங்க. அவருக்கு டாக்டர்கிட்ட பார்க்குற மாதிரி கூட்டம் வரும். அப்போ அவரை பற்றிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜேஎஸ்கே கோபின்றவர்லாம் வந்து பெரிய முருக பக்தராச்சே, அவர்லாம் அப்பா ஆவு 52 அவர் சொன்னார்னா அவர் இத்தனை பசங்கன்னு சொல்லுவார், 2 பசங்க இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து க்ளீனாக எல்லாமே சொல்லுவார் அப்படின்னு சொல்லாருன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைங்க. நான் வந்து கும்ப லக்னம் வந்து ஓகேங்களா, செவ்வாய் திசை நடக்குது. கும்ப லக்னம்னா அங்கே சனியோட வீடு வந்து சனியும் செவ்வாயும் மிகுந்த பகையா செவ்வாய் திசை நடக்குது எனக்கு வந்துட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் வந்து முடிய போது வச்சுக்கோங்களேன். அந்த திசை ஆரம்பிச்ச உடனே என்னை ஒரு வழி ஆக்கிடுச்சு வச்சுக்கோங்களேன். சரி நமக்கு வந்து இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாம சரி போய் தான் நான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஐபிசி பக்தி வந்து இப்போ சாய் செந்தில்னு வந்து இப்போ இருக்காரு. அவர் தான் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாரு ஃபேஸ்புக்கில். சரி அவரை தொடர்பு கொண்டு இதை எப்படி பார்க்குறது, என்ன பயங்கர கூட்டமாக இருக்குன்னா அவர் எனக்கு எந்த உதவியும் பண்ணல வச்சுக்கோங்களேன். அவர் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். என்ன பெரிய மனுஷன் போல் இருக்குது அந்த ஆள் வச்சுக்கோங்களேன். நம்மளை பற்றி தெரியல, நம்ம ஏதோ சாதாரண ஏதோ பிச்சைக்காரனா நினச்சார் போல் இருக்கு அவர். ஓகே சரி அவர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் தான் முடிவு பண்ணிட்டேன், நான் ஒன்று பார்த்துருவேனே கண்டிப்பாக வந்து பார்த்தே ஆகணும்னு. சரி என்னதான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு நாள் கிளம்பி போயிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் இருக்கும். அன்றைக்கி காலைல வந்து 4 மணிக்கே வந்துட்டாங்க. காலைல வந்து முருகேசனை பார்க்குறதுக்கு ஊர்லேருந்துலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து பக்கத்தில் ஒரு டீ கடை, அவர் தான் டோக்கன் கொடுத்தாரு. வந்து இப்போது ஒரு ஆர்டர் லைன் பையில் 1 by 1 வந்து நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகணும். அப்போ 4 மணிக்கு நான் அவர் பார்த்தேங்க வந்துட்டு. ஓகேங்களா, பிரபஞ்சம் இருக்குல்ல, இந்த பிரபஞ்சம் வந்து இந்த ஏழு சூர்யாவில் இப்போ நான் உங்களுக்கு எப்படி தகவல் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்ல, அது மாதிரி ஒன்று என்னை பிடிச்சி தள்ளும் போடுறது. அதான் ஞானம்ன்றது, போய் தள்ளும் போடுறது. போய் தள்ளி சத்தியமாக சொல்கிறேன், ஏன்டா போனேன்னு ஆயிடுச்சு, ஏன்டா இவரை பார்த்தேன்னு ஆயிடுச்சு. வந்து எனக்கு இப்போ பார்த்துட்டு ஆக்சுவலி அவர் வந்து இப்போ ஒன்றுமே சொல்லலைங்க எனக்கு பார்த்துட்டு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னார், நீங்கள் சாய் செந்தில் கூட்டிகிட்டு வாங்க ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னாரு. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா வந்து என்கிட்ட நான் கொடுத்த பணம் கொடுத்தாங்க, நான் பணத்தை வாங்கிக்கலங்க. அவர் நான் கொடுத்த பணத்தை வாங்கிக்கல, அவர் வேணான்ட்டார் அவர். ஓகேங்களா, அவருக்கு நான் ஆன்மீகவாதின்னு தெரிஞ்சு போச்சு. அவர் சொன்னார் நீங்கள் பெரிய ஜோசியருங்க, நீங்களே ஒரு பெரிய ஜோசியருங்க வந்து அப்படின்னு சொன்னார். ஓகேங்களா, அது ஓகேங்க, அது வந்து ஓகே. மற்றபடி அவர் வந்து ஏதோ ஒரு காரணங்களுக்காக நீங்கள் சாய் செந்தில் கூட்டிட்டு வாங்க அப்படின்ட்டார். சாய் செந்தில் நான் எனக்கு புரியல. நான் வந்து உடனே ஃபோன் அடித்தேன் அவருக்கு. ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி வந்து சொல்கிறாருங்க அப்படின்னும் போது எனக்கு புரியல. அவருக்கு தகவல் நான் மெசேஜ் போடுறேன். மெசேஜ் பாவம் வந்து துரை வந்து ரிப்ளை கூட பண்ண மாட்டார் போட்டுருக்கு. சாய் செந்தில் வந்து அந்தளவுக்கு பெரிய மனுஷன் போட்டுருக்கு வச்சுக்கோங்களேன். ஓகே, யார் பெரிய மனுஷன்றது நம்ம எதிர்காலத்தில் நம்ம பார்த்துருவோம் வந்துட்டு. உடனே வந்து இப்போ ரிப்ளை பண்ணோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு கடைசியில் பிரபஞ்சம் இல்லை என்ன செருப்பை கழட்டி அடிச்சதுன்னு நான் வந்து நினச்சிக்கிட்டேன். அதாவது நீ ஒரு ஞானி, ஞான மார்க்கமாக உன் வாழ்க்கையே உனக்கு தெரியும், இந்த ஞானம் பெறுறதுக்கு எவ்வளோ சிரமப்படணும்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சும் நீ ஒரு மனுஷன் நீ போய் பார்க்க போறியா அப்படின்னு சொல்லி என்னை செருப்பை கழட்டி எனக்கு அடித்த மாதிரி எனக்கு வந்து எல்லாருக்கும் பார்த்தாருங்க. எனக்கு பார்க்கவே இல்லைங்க, சொல்லவே இல்லைங்க எனக்கு வந்துட்டு. ஸோ ஜோதிடர் முருகேசன் நான் என்ன சொல்கிறேன்னா, ஏழு சூர்யா விஷயத்தில் நீங்கள் கணித்தது உங்கள் ஜோதிடம் மண்ணை கவி விடும் சார். அதான் சொல்கிறேன், உங்கள் ஜோதிடர்கள்லாம் சொல்கிறீங்களே இப்போ நான் அவர் ஒருவார்னு, ஜோதிடர்கள்லாம் இந்த ஏழு சூர்யாவை 2026ஆம் ஆண்டு இங்கே இல்லை, தமிழ்நாடு ஜோதிடர் இல்லை, இந்தியாவில் உள்ள அனைத்து ஜோதிடம், உலகில் உள்ள அனைத்து ஜோதிடர்களும் அண்ணாந்து பார்ப்பீர்கள். உங்கள் ஜோதிடமா என் ஞானமானா, என் ஞானத்திற்கு முன்னால் திமுறா கூட சொல்லுவேன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். என் ஞானத்துக்கு முன்னால் உங்கள் ஜோதிடம் பிச்சை வாங்கிவிடும், பிச்சை வாங்கிவிடும். ஐம் சாரி டு சே திஸ். அப்போது என்னோட லக்னம் வந்து கும்ப லக்னம். கும்பம்னா என்னது, காற்று. அப்போ வந்து இப்போ நான் அப்படி இன்ட்யூஷன் எனக்கு ஜாஸ்தி வருதுன்னு சொல்கிறேன்ல, இப்போ காற்று ராசி அது வந்துட்டு. லக்னத்தில் கேதுனா வந்து ஞானகாரகன். ஓகேங்களா, ஓகே. அது லக்னத்தை வந்து 2 ராஜகிரகம் பார்த்தாவே வந்து வெற்றி பெறுவான்னு அர்த்தம். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்குறோன்னா ஒரு ரவுண்ட் கிளாக் நான் பார்ப்பேன் வந்துட்டு. பார்த்துட்டு இந்த ஜாதகம் ஜெயிக்கும் இல்லை ஜெயிக்காதுன்றதை வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் நம்ம சொல்லிடுவோம் வச்சுக்கோங்களேன். அது ஒரு கால்குலேஷன் வச்சுருப்போம். அப்போது என்னுடைய லக்னத்தை 4 ராஜகிரகம் பார்க்குது. ஓகேங்களா, 4 ராஜகிரகம் பார்க்குது. அதுபோக மேஷத்தில் சூரியன் உச்சமாகி இருக்கிறார். அங்கே வந்து உச்சமாகி இருக்கக்கூடிய சூரியனை குரு பார்க்குறார். அப்போ இது ராஜயோகமான ஜாதகம், ராஜயோகமான ஜாதகம். இதை நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நீ ஏன்டா நீ ஒருத்தனை தேடி போனேன்னு எனக்கு செருப்பை கழட்டி அடித்தது போல் இருந்தது. அதனால் வந்து தவறாக எடுத்துக்க வேண்டாம். ஜோதிடர் முருகேசன் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். ஸோ தொடர்ந்து இது மாதிரி பரபரப்பான விஷயங்களை
இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள். நான் வந்து யூடியூப்ல ரெகுலரா வீடியோ போடுற ஆள் கிடையாது. இப்போ எனக்கு என்ன தகவல் வருதோ ஸ்பிரிட்டா எனக்கு வந்ததுன்னா அந்த தகவலை நான் ஒரு கருவி மட்டுமே, என்னை நான் தரம் தாழ்த்தி கொள்கிறேன், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறேன். நான் வந்து பெரிய ஒரு ஞானி, நான் எனக்கு எல்லாம் தெரியல. எனக்கு தகவல் வந்தால் யூடியூப்ல நான் வந்து மக்கள் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இறைவன் வந்து சொன்னார்னா நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். ஸோ தொடர்ச்சியாக பரபரப்பாக தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய சம்பவங்களை பற்றியும் உலக நிகழ்வுகளை பற்றியும் தொடர்ச்சியாக பேசுவோம். தொடர்ந்து ஆதரவு தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை போன்று மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.